டிஸ்க்ளைமர், இது வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான், ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கிடையாது. This is for only educational purposes and not a professional advice. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து கவுகெட்ஸ் டெக்னிக் ஆஃப் இன்ஃபீரியர் ஆலியார் நர்வ் பிளாக். ஸோ இந்த டெக்னிக் தான் வந்து ஒரு ட்ரூ மேண்டிபுலர் நர்வ் பிளாக்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து இதுதான் வந்து கரெக்டாக அந்த மேண்டிபுலரோட நர்வ் ஃப்ரம் த ஆரிஜின் டில் த எண்ட் எல்லா நர்வ்ஸையுமே அதோட பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து அனஸ்டைஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து என்னென்ன நர்வ்ஸ் அனஸ்டைஸ் பண்ணுதுன்னு பார்த்தாக்கா 7 நர்வ்ஸ் வந்து இதில் வந்து அனஸ்தடைஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தாக்கா வந்து இன்ஃபீரியர் ஆல்வியலா, மென்டல், இன்சிசிவ், லிங்குவல், மைலோஹயோட், ஆரிகுலர் டெம்பரல், பக்கல் நர்வ். ஸோ இந்த இத்தனை நர்வ்ஸ் அனஸ்டைஸ் ஆகுறதுனால என்னென்ன ஏரியாலாம் அனஸ்டைஸ் ஆகுதுன்னு பார்த்தாக்கா மேண்டிபுலர் டீத், பக்கல் மியூகோபெரியாஸ்டம், லிங்குவல் சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்ட் த பெரியாஸ்டம், tongue, floor of cavity, body of mandible, inferior border of ramus, zygoma ஓட skin region, அப்புறம் temporal region எல்லாமே வந்து அனஸ்டைஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா வந்து மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேண்டிபுலர் டீத்தில் மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் எங்கே அந்த ஏரியா ஆஃப் ஆப்ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னாக்கா வந்து இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், அப்புறமா வந்து யங் சில்ட்ரன், அப்புறம் மென்டலி ஹேண்டிகேப் பேஷண்ட்ஸ், அப்புறம் வந்து பேஷண்ட்ஸ் வந்து அவங்களால நல்லா வாயை திறக்க முடியாது, ஸ்ட்ரெஸ்னஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதோட அட்வான்டேஜ் பார்த்தாக்கா ஒரே இன்ஜெக்ஷன், ஒரு என்டையர் குவாட்ரண்ட்டே வந்து அனஸ்டைஸ் ஆயிடுது. நம்ம நார்மல் ஐஏஎன்பியில் வந்து பக்கல் நர்வ் பிளாக் தனியாக கொடுப்போம், ஆனால் இதில் தேவைப்படாது. ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட், ஆஸ்பிரேஷன் ரேட் வந்து மினிமமாக இருக்குது. போஸ்ட் இன்ஜெக்ஷன் காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து கம்மியாக இருக்குது. சப்போஸ் பைஃபிட் இன்ஃபீரியர் நர்வ் இருக்கு, இல்லை பைஃபிட் மேண்டிபுலர் கெனால் இருக்கு அப்படின்ற கேசஸ்ல இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னதுன்னு பார்த்தாக்கா லிங்குவல் அனஸ்தீசியாவும் லோவர் லிப் அனஸ்தீசியாவும் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் டைம் ஆஃப் ஆன்செட் வந்து இதுக்கு வந்து ஹையர். ஏன்னு பார்த்தாக்கா வந்து இன்ஃபீரியர் ஆல்வியலர் நர்வோட திக்னஸும் மேண்டிபுலர் நர்வ் திக்னஸுமே வந்து வேரி ஆகும். இன்ஃபீரியர் ஆல்வியலர் நர்வ் வந்து தின்னா இருக்கும், மேண்டிபுலர் வந்து திக்கா இருக்கும். ஸோ அந்த ஹோல் திக் நர்வை வந்து அனஸ்டைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால டைம் ஆஃப் ஆன்செட் மட்டும் அதிகமா இருக்கு கவுகெட்ஸ்ல. ஸோ இப்போ இதை எப்படி இன்ஜெக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னாக்கா வந்து முதல்ல வந்து நம்ம வந்து எங்க இன்சர்ட் பண்ண போறோம்ன்றது தெரிஞ்சுக்கணும். எங்கன்னு பார்த்தாக்கா வந்து ரேமஸோட மீசியல் ஆஸ்பெக்ட்ல தான் இன்ஜெக்ட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து இதோட டார்கெட் ஏரியான்னு பார்த்தாக்கா வந்து காண்டைலோட லேட்டரல் சைடு தான் இதோட இது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தாக்கா வந்து இதுதான் வந்து இன்டர்ட்ரெஜிக் நாட்ச். இந்த நாட்ச்ல இருந்து கார்னர் ஆஃப் மவுத்துக்கு இந்த இன்டர்ட்ரெஜிக் நாட்ச்ல இருந்து கார்னர் ஆஃப் மவுத்துக்கு ஒரு லைன் போகும். ஓகேங்களா? இந்த லைன்ல தான் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் வந்து போகும், அந்த பிளேன் ஆஃப் சிரிஞ்ச் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இப்படி போயிட்டு மேக்ஸிலரி செகண்ட் மோலாருக்கு டிஸ்டலாக போய் இன்ஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த காண்டைல் இந்த இடத்த வந்து ரீச் ஆகிடும். ஸோ நம்ம அனஸ்டைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னலாம் லேண்ட்மார்க்ஸ்ன்னு பார்த்தாக்கா வந்து எக்ஸ்ட்ரா ஓரல்னு பார்த்தாக்கா வந்து இன்ட்ராட்ரெஜிக் நாட்ச் தான், இன்ட்ராட்ரெஜிக் நாட்ச் இதுதான் இன்ட்ராட்ரெஜிக் நாட்ச். அதுக்கப்புறமா வந்து இதுதான் வந்து கார்னர் ஆஃப் மவுத். அதுக்கப்புறமா வந்து இன்ட்ராஓரலாக பார்த்தாக்கா வந்து நீடில் டிப் வந்து மீசியோபாலட்டல் கஸ்புக்கு கீழே மேக்ஸிலரி செகண்ட் கீழே வந்து பிளேஸ் பண்ணோம்னா இது கரெக்டாக அந்த போய் கரெக்டாக போனை ஹிட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து போனை ஹிட் பண்ணிட்டு ஆஸ்பிரேட் பண்ணி டெபாசிட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நமக்கு வந்து அனஸ்தீசியா வந்து கிடைச்சிரும். இதுல வந்து என்னென்ன மெயின் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து போன் வந்து கான்டாக்ட் ஆகாததுனால தான். ஏன் அப்படின்னா வந்து பேஷண்ட் வந்து ஸ்லைட்டாக வாய மூடிட்டாலும் சாஃப்ட் டிஷ்யூ திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால காண்டல் வந்து டிஸ்டலாக மூவ் ஆகிடும். ஸோ காண்டல் நெக் இந்த டார்கெட் ஏரியாவை ரீச் பண்ண முடியாது. அண்ட் சம் கேசஸில் வந்து நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ திருப்பி ரீஆங்குலேட் பண்ணிட்டு ரீஅட்வான்ஸ் பண்ணால் போனை ஹிட் பண்ணலாம். நம்ம இது பண்ணலாம். போனை ஹிட்
பண்ணாம கவுகேட்ஸ் கொடுக்கவே கூடாது. போன் ஹிட் பண்ணிட்டு நல்லா ஆஸ்பிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கொடுக்கணும். அதுவும் டியூவல் பிளேன் ஆஸ்பிரேஷன் இஸ் மேண்டேட்டரி இன் கவுகேட்ஸ். ஃபெயிலியர்ஸ்ன்னு பார்த்தாக்கா வந்து ரெண்டே தான். ஒன்று வந்து அனாட்டமி, போன் வந்து ஒழுங்காக கான்டாக்ட் ஆகலை. இன்னொன்று வந்து ரொம்ப கம்மியான சொல்யூஷன் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த 1.8 ml நம்ம ஃபர்ஸ்ட் போடுற இதை வந்து எம்எல் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நர்வோட திக்னஸை வந்து அனசரைஸ் பண்ண முடியாமல் போகிற டைமில் என்ன சம் பேஷன்ஸ் தான் பல்கியராக இருப்பாங்க. ஸோ அந்த கேஸில் இன்னொரு ரிப்பீட் இன்ஜெக்ஷன் இந்த இடத்துல 1.2 ml கொடுத்தாலே சரியாயிடும். அந்த அனஸ்தீசியா வந்து கிடைச்சிடும். காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தாக்கா ஹெமட்டோமா, ட்ரிஸ்மஸ் அண்ட் டெம்பரரி பேரலிசிஸ் இதுதான். And thank